தருவை செல்வ பாலபாக்கியா சாய்பாபா கோவிலில் வருஷாபிஷேகம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் தருவை செல்வ பாலபாக்கியா ஷீரடி சாய்பாபா கோயிலில் 4ஆம் ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு சாய்பாபாவுக்கு சிறப்பு ஹோமம், அபிஷேக ஆரத்தி, விமான அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடந்தது. வருஷாபிஷேக பூஜையை குருஜி ஆச்சாரியாஜி நடத்தினார். அதன் பின்பு மாலை விளக்கு பூஜையும், இரவு சாய்பாபா பல்லக்கில் பவனி வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செல்வபாலா பாக்கியா ஷீரடி சாய்பாபா அறக்கட்டளையின் நிறுவனர் மாரியப்பன் செய்திருந்தார். பூஜையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியை சேர்ந்த சாய் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓம் சாய்ராம். திருநெல்வேலி மாவட்டம் தருவை ஸ்ரீ செல்வ பாலபாக்கிய ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் இன்று 4ஆம் ஆண்டு வருஷாபிஷேக பூஜை வெகு சிறப்பாக குருஜி ஆச்சாரியாஜி திரு செந்தில் ஆச்சாரியாஜி அவர்களின் ஆசியுடன், ஷீரடி சாய்பாபாவின் ஆசியுடனும் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை சிறப்பு ஹோமம், மேலும் பாபாவிற்கு அபிஷேகம், விமான அபிஷேகம், மதிய சிறப்பு ஆரத்தியும் நடைபெற்றது. மேலும் மகா அன்னதானமும் நடைபெற்று சிறப்பாக பூஜை நடந்து முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருவிளக்கு பூஜையும், மேலும் பாபா பல்லக்கில் அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மாள் ஆசீர்வாதத்துடன் கிரிவல பாதையில் கிரிவலம் வர இருக்கிறார். ஜெய் சாய்ராம். 4ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம். இங்கே வந்த பக்தர்களுக்கு சாய்பாபா இதெல்லாம் வர கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் நிகழ்வுகள் உண்டா? நிறைய நிகழ்வுகள் வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு நிகழ்வுகள் இருக்குது. இருந்தாலும் மெராக்கிள்ஸ் நடந்தக்கூடியதை நான் சொல்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் வந்து இந்த தருவை சாய்நாத் மகாராஜ் வந்து கொடுத்துருக்காரு. பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளியிருக்காரு. அதே போல் இப்போ ரீசெண்டாக கேன்சர் வந்து நிறைய பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெட் ஸ்கேனில் வந்து கேன்சர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் கூட வந்து மறுதடவை திருப்பி எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் அப்படிங்கிற சிம்டம்ஸே இல்லாத அளவுக்கு வந்து ரிப்போர்ட்டே மாற்றி அமைச்சிருக்காரு இந்த ஷீரடி சாய்நாதர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஓடிகளுக்கும் வந்து அவங்களுடைய என்ன தேவையோ அதை வந்து தேவை அறிந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் இந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ். ஐயா, பக்தர்கள் வந்து வெளியூர்லேருந்து வராங்க. இதை வந்து அன்னதானம்லாம் கொடுக்குறீங்க. எத்தனை வருஷமாக தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு வரீங்க? அன்னதானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கோவில் என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஷீரடி சாய்நாதர் வந்து அந்த அன்னதானத்தை வந்து தடையில்லாமல் இன்று முதல் வழங்கி கொண்டிருக்கிறார் வந்து.